ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். 23rd டிசம்பர் இன்னையோட குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பெரியவளுக்கு மட்டும்தான் ஸ்கூல், அவளுக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ். என்ன லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ரைஸும் உருளைக்கிழங்கு சாதமும் ஜவ்வரிசி வத்தலும் தான் கட்ட போகிறேன். பொட்டேட்டோ ரைஸ்க்கு வந்து வறுத்து அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக பேனில் வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ச் ஒரு 1/2 இன்ச் மாதிரி புளி, கொஞ்சோண்டு புளி எடுத்து அது நீங்கள் பருப்பு வறுக்கும் போதே அதையும் பேனில் போட்டு நல்லா வறுத்துருங்க. புளியோட ஈரப்பதம் போயிடும். பருப்பு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவும் சொல்கிற மாதிரி கருக விடாமல், ஆனால் நல்லா வறுபடணும். நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கோர்ஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பொட்டேட்டோ ரைஸ் தாளிக்கலாம். அதே பேனில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருந்தேன். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. அப்புறம் தாளிக்க பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பூண்டு, அவ்வளோதான். ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ரைஸு. அப்புறம் பெருங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து லைக் ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கிட்டு உடனே பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோ நம்ம வந்து வேக வைக்காத பொட்டேட்டோ நல்லா பொடியாக கட் பண்ணது நறுக்குனதை ஆட் பண்ணி அந்த ஆனியனும் பொட்டேட்டோவும் உருளைக்கிழங்கும் சேர்ந்தே ஒன்றா வதங்கட்டும். குக் ஆகிடும். பொட்டேட்டோ டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் அதை வெங்காயத்தை போட்டு ப்ரௌன் ஆக்கிற வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் அப்புறம் போட்டிங்கன்னா கருகிடும் வெங்காயம். அதுக்காக தான் சொன்னது. வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் பொட்டேட்டோ போட்டுடலாம். பொட்டேட்டோ போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், காரப்பொடி, வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் நல்லா போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா கிளறும் போது உடையிற மாதிரி கட் பண்ண வேண்டாம். கரெக்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பொரியலுக்கு பண்ணுற மாதிரியே கூட, பொரியலுக்கு பண்ணுறதோட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ரைஸோட ஒரு ஸ்பூனுக்கும் வரா மாதிரி குழந்தைங்க சாப்பிடும் போது அப்படி கட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பொடி அரைக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பொடியை சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க. பொடி சேர்த்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதம் அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து கிளறிட வேண்டியது தான். அவ்வளோதான். சிம்பிளான பொட்டேட்டோ ரைஸ். பட் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் பிடிக்கும், சின்னவ இதை விரும்பி சாப்பிட மாட்டாள். ஸோ இன்றைக்கி அவளுக்கு மட்டும்தான் ஸ்கூலுங்கிறதால இன்றைக்கி அவளோட டேர்னுங்கிற மாதிரி அவளுக்கு பிடிச்சது இன்றைக்கி பொட்டேட்டோ ரைஸும் வத்தல். வத்தலை விட அப்பளம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன். பட் அப்பளம் இல்லை வீட்டில், வத்தல் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவளுக்கு வத்தலும் அவளுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ரைஸும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். ஸோ நான் இது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் கண்டினியூவாக அதுக்கப்புறம் சமையலும் பண்ணேன். நான் இன்றைக்கி சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியலும் arachivita சாம்பாரும் பண்ணியிருந்தேன். ஸோ arachivita சாம்பாரோட ரெசிபி இது வரைக்கும் ஷேர் பண்ணல. உங்களோட நான் arachivita சாம்பார் நான் எப்படி பண்ணுவேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. ஸோ இது வந்து லஞ்ச் பாக்ஸ் பாப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு. இப்போது சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வறுத்து அரைக்க வேண்டியது, arachivita சாம்பார் இல்லையா, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய், வேணா வரமிளகாய் போட்டு வறுக்கும் போது நெடி அடிக்காமல் இருக்க சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தனியா, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு பிஞ்ச் வெந்தயம், அதுக்கப்புறம் நான் குண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக இருக்கிறதால ஒரு 7 மிளகா மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துருங்க. பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும், பட் கருகக்கூடாது. அதை பார்த்து வறுத்து எடுத்துருங்க.
இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி துருவின தேங்காய் போட்டு அரைக்கணும். அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ சாம்பார் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் பார்த்திங்கன்னா பரங்கிக்காயில் தான் செய்ய போகிறேன், மஞ்சள் பூசணிக்காயில். நீங்கள் எந்த காயோடு வேணால் செய்யலாம், எந்த காயோடு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை பூசணிக்காய் இல்லை சௌச்சௌ அதெல்லாம் கூட முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பாரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அது பொடியாக நறுக்குனது அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா நசுங்குற வரைக்கும் வதங்கட்டும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பருப்பில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஆனாலும் நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நசுங்கினதுக்கப்புறமா நான் மஞ்சள் பூசணிக்காய் இல்லையா, காய் நறுக்கி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் தண்ணி விடுங்கிறதால லேசாக தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுட்டா அது வேகட்டும். அதுக்குள்ளே நான் போயிட்டு அந்த நம்ம பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி துருவின தேங்காய் நம்ம வறுத்ததையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கு தான் சேர்க்கணும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 95% குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அந்த அரவை சேர்க்குறேன். நீங்கள் எந்த காய் சேர்த்தாலும் அது முக்கால் வாசிக்கிட்ட நல்லா வெந்ததுக்கப்புறமே நீங்கள் அரவை சேர்த்துருங்க. நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருப்போம், அதையும் சேர்த்து புளி கரைச்சி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் புளி நல்லா கொதிக்கட்டும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட்டு புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பருப்பு பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் பருப்புலேயே போட்டு வைப்பேன். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு அப்படி வேண்டாம். வெறும் பருப்பு, மஞ்சப்பொடி, அதில் கொஞ்சோண்டு இல்லை 2 பல் பூண்டு, கொஞ்சம் நெய் சேர்த்து வேக வச்சுருக்கேன். நான் சாம்பாருக்கு வைக்கிற பருப்பில் கண்டிப்பாக நெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சாம்பார். அவ்வளோதான். ஃபைனலாக நல்லா புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்து பருப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நைட்டுக்கு கூட நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்களோட லஞ்ச் அரைச்சி விட்ட சாம்பாரும் கேரட் பொரியலும் அதுக்கப்புறம் வத்தல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ என்னோடய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.